India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside talk for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். காத்திருப்போர் பட்டியலுக்கு சிவகங்கை எஸ்பி மாற்றம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் கோயிலுக்கு வந்த பக்தரின் நகை காணாமல் போனது. இந்த விவகாரத்தில் கோயில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அஜித்குமார் இறந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக திருபுவனம் குற்றப்பிரிவு போலீசார் பிரபு, ஆனந்தன், கண்ணன், சங்கர், மணிகண்டன், ராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் சிவகங்கை மாவட்டத்துக்கு கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட போலீசாரின் குடும்பத்தினர் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன் முன் குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் உயர் அதிகாரிகள் பேச்சு நடத்தி சமாதானம் செய்தனர். கைது செய்யப்பட்ட குற்றப்பிரிவு போலீசார் பிரபு, ஆனந்தன், சங்கர், மணிகண்டன், ராஜா, கண்ணன் ஆகியோர் திருபுவனம் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அஜித்குமார் வழக்கின் எஃப்ஐஆர் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு மாற்ற இபிஎஸ் வலியுறுத்தல். சிவகங்கையில் கோயில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை, திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை 18 காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும். அஜித்குமார் இறப்புக்கு வலிப்புதான் காரணம் என எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது ஸ்டாலின் அரசின் காவல்துறை. தேஜாவு எல்லாம் இல்லை. விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது ஸ்டாலின் எந்த பச்சை பொய்யை சட்டசபையில் கூச்சம் இன்றி சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கு மீண்டும் சொல்கிறது ஸ்டாலினின் காவல்துறை. நாடு முழுக்க #ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், #நேஷன் வித் அஜித் என பெரும் அதிர்வலைகளை இச்சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்ற உங்கள் நாடகங்களை மக்களும் சரி நாங்களும் சரி துளிக்கூட நம்பவில்லை. பொம்மை முதல்வரின் தரிகட்ட ஆட்சியில் பாதுகாப்பின்றி தவிக்கின்றனர் தமிழக மக்கள். போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இக்கொலைக்கு காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும். வீடியோ ஷூட் செய்ய எவ்வளவு நேரமாகும் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என பழனிசாமி கூறியுள்ளார். இதேபோல் அஜித்குமார் மரண வழக்கை சிறப்பு விசாரணைக் குழு விசாரிக்க வேண்டும் என தாவைக்கா தலைவர் விஜய் கூறியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை, அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழக காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஹைகோர்ட் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுபோலவே இந்த வழக்கிலும் ஹைகோர்ட்டின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என விஜய் தெரிவித்துள்ளார். எங்களையும் ஜெயில போடுங்க, கைதான காவலர்களின் குடும்பத்தினர் கதறல். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் மரணம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை போலீசார் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதில் பிரபு, ஆனந்த், கண்ணன், ராஜா, சங்கர, மணிகண்டன் ஆகிய 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காவலர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களின் குடும்பத்தினர் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். உங்களுக்காக வர்றீங்களே, உங்கள ஒருத்தனுக்காக நீங்க ஏன் எல்லாரும் வரல? உங்களுக்கு இதே மாதிரி நாளைக்கு நடந்தா இதே மாதிரி தானே உங்களையும் விட்டு கொடுப்பாங்க. நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? எல்லாரும் சேர்த்து எங்களுக்கு நீதி வேணும், அவ்வளவுதான். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர்.
இந்த போராட்டத்தால் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு பரபரப்பு நிலவியது. திமுக கூட்டணி அடிமை கூட்டணி, தமிழிசை தாக்கு. பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சென்னையிலிருந்து விமானம் மூலம் அந்தமான் புறப்பட்டு சென்றார். முன்னதாக ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் தலித் ஒருவர் முதல்வராக வர முடியுமா என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சிவகங்கை அந்த தம்பி காவலாளி கொலையுண்டது மிக மிக அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னால் அண்ணன் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தில் நடந்த அந்த லாக்அப் மரணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதை ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு பிரச்சனையாக எடுத்து சென்று, லாக்அப் மரணங்கள் ஒரு மரணம் இருந்தால் கூட அதை நம்மால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று இதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தவர்கள். இந்த 25 லாக்அப் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிவகங்கையில் நடந்திருக்கின்றது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. சென்று அங்கே உள்ள சில காவலாளிகள் அவரை துன்புறுத்திய இடங்களை சென்று பார்த்திருக்கும் அளவிற்கு இது மனவேதனை அளிக்கிறது. தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இது பத்திரிகையில் பெரிசாக வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பின்பு மெதுவாக முதலமைச்சர் அவர்கள் லாக்அப் மரணங்கள் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது, 5 போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த விசாரணை கைதிகள் மரணத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை, எந்த பெரிய விசாரணையும் நடைபெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவை முற்றிலுமாக மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு கிளி பிடித்து போயிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், திருமாவளவன் சொல்றாரு பாஜக எல்லாரையும் கபலீகரம் செய்ய போகிறது அப்படின்னு. நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க, திமுக உங்களை கபலீகரம் செய்யலையா? காங்கிரஸுக்கு அடங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆக உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்க. எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது நடக்குமா? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அதை பிடிச்சி இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டலன்னு சொல்லி கொண்டிருக்க முடியுமான்னு என்று தேடி தேடி பார்த்து கொண்டு, எதையும் தேட வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்க வேண்டியதான நான் கேட்கிறேன், திமுக கிட்ட தலித் ஒருவரை முதலமைச்சராக முடியுமா என்று கேட்க வேண்டியதானே அண்ணன் திருமாவளவர். ஏன் நீங்கள் உங்களது மக்களின் உரிமையை விட்டுக் கொடுக்கிறீர்கள்? நீங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்தி கூட்டணியில் வர முடியுமா? ஏன் வருவதற்கு நீங்கள் ஏன் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தக்கூடாது? நீங்கள் ஏன் ஒரு கோரிக்கை வைக்கக்கூடாது? இங்க எதிர்கூட்டணியில யார் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, தைரியமா கேளுங்க. இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டுல ஒரு பட்டியலின சகோதரர் தான் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆக ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் கோரிக்கை வையுங்கள். பயம். ஆக மற்ற கூட்டணியை பார்த்து கபலீகரம் பண்றாங்க, அடிமை கூட்டணின்னு சொன்னா திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி. எதையும் பேச மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். சிவகாசியில் பயங்கர வெடி விபத்து, 6 தொழிலாளர்கள் கருகிய சோகம், பதற வைக்கும் காட்சிகள். சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோகுலேஸ் பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். இன்று காலை தொழிலாளர்கள் வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக தீப்பொறி பற்றியதில் பட்டாசுகள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்த சிவகாசி சாத்தூர் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த பயங்கர வெடி விபத்தில் 8 அறைகள் தரைமட்டமாகின. அதிலிருந்த லட்சுமி, வைரமணி என்ற 2 பெண்கள், மகாலிங்கம், செல்லப்பாண்டி, ராமமூர்த்தி உள்ளிட்ட 6 தொழிலாளர்கள் உடல் கருகி இறந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மேலும் 4 தொழிலாளர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மாவட்ட எஸ்பி கண்ணன் மற்றும் வருவாய் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.
கெமிக்கல் ஆலை தரைமட்டம், தோண்ட தோண்ட உடல்கள், பலி 37 உயர்வு. தெலங்கானாவின் சங்கரெட்டி மாவட்டம் பட்டன்சேரு தொழிற்பேட்டையின் பஷா மலராம் என்ற இடத்தில் சிகாச்சி கெமிக்கல் ஃபேக்டரி கடந்த 40 ஆண்டுகளாக செயல்படுகிறது. நேற்று காலை முதல் ஷிப்டில் வழக்கம் போல் 140க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் பாய்லர் வெடித்து சிதறியது. அதன் அருகே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் 100 மீட்டருக்கு அப்பால் தூக்கி வீசப்பட்டனர். தொழிற்சாலையின் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது. கெமிக்கல் இயந்திரங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. தீக்காயங்களுடனும் இடிபாடுகளில் சிக்கியும் தொழிலாளர்கள் அலறினர். சம்பவ இடத்திற்கு 11 தீயணைப்பு வண்டிகளில் வந்த வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். பின்னர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் 10 பேர் அதே இடத்தில் உடல் சிதறி இறந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றும் பணி நடந்த நிலையில் இரவு மழை பெய்ததால் நிறுத்தப்பட்டது. மீண்டும் இன்று காலை முதல் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடங்கியது. இதுவரை எடுக்கப்பட்ட உடல்களுடன் சேர்த்து பலி எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. அடையாளம் காண முடியாத வகையில் உடல்கள் கருகி இருப்பதால் உறவினர்களின் இரத்த மாதிரிகளை கொண்டு DNA பரிசோதனை செய்து உடல்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 57 பேர் சிகிச்சைக்கு பிறகு அவரவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் 7 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெறுகின்றனர். இன்னும் 27 பேரை காணவில்லை என்பதால் இடிபாடுகளில் இருந்து மீட்பு பணி தொடர்கிறது. பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என கூறப்படுகிறது. இந்த விபத்தில் தொழிற்சாலையின் துணைத் தலைவர் எல்என் கோவனும் இறந்தார். கோவன் ஆலைக்குள் நுழைந்தபோது பாய்லர் வெடித்துள்ளது. சிகாச்சி விபத்தில் இறந்தவர்கள் அனைவரும் ஒடிசா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இதனால் பாதித்தவர்களுக்காக சங்கரெட்டி கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பாதித்தவர்கள் பற்றிய விவரம் அறிய 084552761555 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கலெக்டர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது.